துன்பம் நிறைந்த கெத்சமனேயில் கனி தரும் ஒலிவ மரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், 2 காரியத்தை குறித்து தியானித்து முடிக்க போகிறோம். முதலாவது துன்பம் நிறைந்த கெத்சமனே, 2வது கனி தரும் ஒலிவ மரம். போன வாரம் 2 காரியம் பார்த்தோமா? விலகி போகிற மகிமை, திரும்ப வந்த உதவி. இன்றைய தினத்தில் துன்பம் நிறைந்த கெத்சமனேயில் கனி தரும் ஒலிவ மரம் என்ற காரியத்தின் அடிப்படையில் சில காரியத்தை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். மார்க் 14வது அதிகாரம் 32வது வசனம் முதல் 36வது வசனம் வரைக்கும் எடுத்தவங்க வேகமாக வாசிங்க. தம்மோடு கூட கூட்டி கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், கெத்சமனே அப்படிங்கிற தோட்டத்துக்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஜெபம் பண்ணும்படி போகிறாங்க. இது சிலுவை மரணத்துக்கு முன்னாடி ஏசப்பா வியாகுலத்தோட துக்கத்தோட இந்த பாடுகள்லாம் எப்படி நம்ம தாங்கி கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கன்ஃபியூஷனோடவே போகிறார் கெத்சமனே. இந்த கெத்சமனே தோட்டத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒலிவ மரமாக தான் இருக்கும். ஒலிவ மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் தான் கெத்சமனே. கெத்சமனே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, எண்ணெய் பிழிகிறதான ஒரு இடம். என்ன இடம்? எண்ணெய் பிழிகிறதான இடம். எண்ணெய் பிழிகிற இடத்த பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க? செக்கில் போட்டு ஆட்டுவாங்க. அப்புறம் அந்த எண்ணெய் வர வரைக்கும் அதை பிழிந்து கசக்கி அங்கே கெத்சமனே தோட்டம் முழுக்க ஒலிவு மரங்கள் நிறைந்திருக்கும். அது ஒரு காலம் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல காலங்களாக 3000 வருஷம் 4000 வருஷம் வரைக்கும் அந்த ஒலிவு மரம் அந்த தோட்டத்தில் இருக்கும். இன்றைக்கும் நம்ம போனோன்னா ஏசப்பா காலத்தில் இருந்த அந்த ஒலிவு மரம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறத பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடம் தான் என்னது? கெத்சமனே. இப்போ அந்த கெத்சமனே ஏகப்பட்ட ஒலிவு மரங்கள் இருக்குது. அங்கே இருக்கிற பழங்களை எடுத்து என்ன செய்வாங்க? அதை போட்டு மிதித்து அப்புறம் கசக்கி புழிஞ்சி அதில் இருக்கிற எண்ணெயில் என்ன செய்வாங்க? எடுத்து அது யூஸ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ கெத்சமனே அப்படிங்கிறது எண்ணெய் பிழிகிறதான ஒரு இடம். இப்போ அந்த இடத்துக்கு யார் போகிறாங்க? ஏசப்பா போகிறாரு. அவர் என்ன நிலமையில் போகிறாரு? நல்லா எப்படி ஹெல்த்தியாக போனாரா? வியாகுலத்தோட, அப்புறம் என்ன சொன்னாங்க? திகிலோட. ஹல்லேலூயா. திகிலோடவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போ எண்ணெயை கசக்கி, இப்போ எண்ணெய் வரணுன்ட்டு அந்த பழத்தை எப்படிலாம் நசுக்க முடியுமோ நசுக்கி, கசக்க முடியுமோ கசக்கி, அந்த அளவுக்கு எப்படி அங்கே போய் பிழிகிறாங்களோ அந்த மாதிரி ஆண்டவர் இப்போ ஆத்துமாவில் மரணத்துக்கு ஏதோன துக்கத்தோட வியாகுலத்தோட அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாரு? போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் என்ன சொல்கிறார்? அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, ஆகவே நீங்கள் இங்கே தங்கி என்ன செய்யுங்க? விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அவரோட பாடுகள் அவருக்கு தான் தெரியும். அடுத்தது நம்ம என்னெல்லாம் பாடுகள் அனுபவிக்க போகிறோம், அடுத்தது நம்ம என்னெல்லாம் வேதனைகள் அனுபவிக்கணும் அப்படிங்கிற இடத்துல ஒரு எண்ணெய் வேணும்னு சொல்லி பிழிந்து எப்படி எடுக்கிறாங்களோ அந்த சூழ்நிலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துக்கு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அங்கே போய் யோசித்து பார்க்குறாரு, நமக்கு இந்த பாடுகள் வரும், நம்மளை இப்படி அடிப்பாங்க, நம்மளை மிதிப்பாங்க, நம்மளை காயப்படுத்துவாங்க, நம்மளை என்ன செய்வாங்க? முள்முடியெலாம் வச்சு இந்த அளவுக்கு அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லி அவர் ஒவ்வொன்றா யோசித்து பார்த்து வியாகுலப்பட தொடங்கினார். அப்போ என்ன சொல்கிறார் கடைசியாக? அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்துலேருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. எல்லாம் பிழிந்து எடுக்கப்படுகிற இடம்தான். பயங்கர வியாகுலத்தோடு போயிருக்கிறாரு. பாடுகள் இருக்குது, உபத்திரவம் இருக்குது, நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்னு கவலையோடு தான் போயிருக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவரே நீங்கள் எனக்கு துணையாக இருங்க, எல்லாமே உம்மாலே கூடும், அதனால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ள முடியும்னா எடுங்க, இல்லைனா விட்டுருங்க, நான் எப்படியும் சமாளிச்சுக்கிறேன், எனக்கு பலத்தை கொடுங்க, எல்லாம் உம்மாலே கூடும்னு சொல்லி அர்ப்பணிப்போடு அந்த இடத்துல வேண்டிக் கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கணும்? கெத்சமனே போல் நமக்கும் லைஃப்பில் என்னது? ஒரு பாடுகள் நிறைந்த பிழிந்து எடுக்கப்படுகிற ஒரு இடம் என்ன செய்யும்? வரும். நம்ம அந்த இடத்த கடந்து தான்
போக வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை, ஆண்டவரே இந்த பாடுகளை என்னால் சகிக்க முடியல, இது என்கிட்ட இருந்து என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்க, இந்த பாடை ஏன் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்காம, ஆண்டவர் ஏசப்பா என்ன சொன்னார், இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, நான் கேட்குறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க, ஆனால் விருப்பப்படலையா விட்டுருங்க, ஆனால் என்ன வேணும், உம்முடைய பலன் எனக்கு வேண்டும், உம்முடைய கிருபை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல அவர் வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணும்போது அவருடைய வியர்வை எப்படி வருது, இரத்தத்தின் பெருந்துளிகளாக வருது. ஹல்லேலூயா. அதுதான் கசக்கி பிழிந்து எடுக்கப்படுகிறதான ஒரு இடம். நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி தான் நிறைய காரியங்கள் நம்மளை பிழிந்து எடுக்கும், நம்மளை கசக்கி எடுக்கும், மரணத்துக்கு எதுவான துக்கம் வரும். அந்த சூழ்நிலையில், துன்பம் நிறைந்த கெத்செமனேல் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் தேவதூதனையோ இல்லை மனிதர்களையோ கொண்டு நம்மளை என்ன செய்வார், தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சோர்ந்து போயிருக்கிற வேலையில் என்ன செஞ்சாங்க, தேவதூதனை அனுப்பி அவரை தைரியப்படுத்தி, நான் உன் கூட இருக்கிறேன், நீ இந்த பாடுகளுனால சகித்துக்கொள்ள முடியும்னு சொல்லி ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார். பலப்படுத்தின நிமித்தமாக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் இன்றும் உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர் மறிக்கலை, இந்த பாடுகளெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியலை, இது ரொம்ப பிழிந்து எடுக்கிறதான ஒரு இடம், என்னால் சகித்துக்கொள்ள முடியலன்னு சொல்லியிருந்தா நமக்கு இன்னைக்கு இந்த மீட்பு கிடைத்திருக்காது, பரலோகம் நித்திய ஜீவன் கிடைத்திருக்காது. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம வாழ்க்கையில் வருகிறதான பிழிந்தெடுக்கப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஒரு மேன்மை, ஒரு மகிமை நமக்கு இருக்கும். அந்த இடத்த கடந்து போகிற வரைக்கும் இருக்கும். ஆனால் நம்ம சுற்றியும், அந்த இடத்த சுற்றியும் பார்த்தா என்ன இருக்கும், ஒலிவ மரம் இருக்கும். ஹல்லேலூயா. துக்கம் நிறைந்த, துன்பம் நிறைந்த கெத்செமனேல கனி கொடுக்குற ஒலிவ மரமும் அங்கே தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலம் இருக்கும், வேதனை இருக்கும், கவலை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறோம், அதை மட்டும்தான் பார்க்குறோம். சுற்றி இருக்கிற அந்த கனி கொடுக்குற ஒலிவ மரத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறோம், நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அந்த இடத்துல வியாகுலத்தை, கவலையை மட்டும் தான் காட்டியிருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே ஆரம்பத்திலே சொல்லுவாங்க, ஒலிவ மலைக்கு ஆண்டவர் போனார் அப்படின்னு சொல்லி. அந்த ஒலிவு மலை, ஏன் அந்த மலைக்கு ஒலிவு மலைன்னு பேர் வந்துச்சு, அங்கே அவ்வளோ ஒலிவு மரங்கள் இருக்கும், எல்லாம் கனி கொடுக்குற மரம். இங்கே இருக்கிற மரங்கள்லாம் கொஞ்ச காலம் கனி கொடுக்கும், கொஞ்ச காலம் கனி கொடுக்காது. ஆனால் ஒலிவு மரத்தை பொறுத்த வரைக்கும் அது ட்ரையாக இருக்கும்போது கனி கொடுக்கும், நல்ல செழிப்பான நாட்கள் இருக்கும்போது கனி கொடுக்கும், அது கனி கொடுக்காம இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ நம்ம கெத்செமனேல இருக்கிற துக்கத்தையும் வேதனையும் மட்டும் பார்க்காம வேறு என்னத்தை பார்க்கணும், அங்கே இருக்கிற செழிப்பான ஒலிவ மரத்தையும் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அந்த கனி கொடுக்குற ஒலிவ மரத்தை நம்ம பார்க்கும்போது சுற்றி இருக்கிற துன்பம் நிறைந்த கெத்செமனே என்ன செஞ்சிடும், மறைஞ்சு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இந்த ரெண்டு காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது கெத்செமனே அனுபவத்தை சொன்னேன். கனி தருகிற ஒலிவ மரங்களால் நிறைந்திருக்கிற ஒரு அழகான தோட்டம் தான் கெத்செமனே. ஆனால் அதில் என்ன இருக்குது, பாடுகள் இருக்குது, உபத்திரவங்கள் இருக்குது, வேதனை இருக்குது, வியாகுலம் இருக்குது. அப்போ இது எல்லா காரியத்திலையும் நம்ம என்ன செய்யணும், ஆவிக்குரிய செழிப்பு நமக்கு வேணும்னு சொன்னால் அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டதான கெத்செமனே, துன்பம் நிறைந்த கெத்செமனே அனுபவத்தினோட நம்ம இருக்கும்போது சுற்றி இருக்கிற ஒலிவு மரத்தை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை கனி கொடுக்குற மரங்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன ரோஜாப்பூ நம்மளுக்கு கிடைக்காதா, ஒரு சின்ன ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு ஆண்டவர் சின்ன ரோஜாப்பூவில் பெரிய தோட்டத்தையே வச்சுருக்கிறார். ஆனால் நம்ம அந்த சின்னோடு ரோஜாப்பூக்கு ஆசைப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், அதுக்கு ஆசைப்படாமல் பெரிய லெவலில் ஆசைப்படும் போது ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார், தருவார். ஹல்லேலூயா. ஆமாம், நான் தான் முதலே சொன்னேன், கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிற அந்த வியாகுலத்தை மட்டும்தான் பார்க்குறோமே ஒழிஞ்சு சுற்றி இருக்கிற கனி கொடுக்குற ஒலிவு மரங்களை நம்ம பார்ப்பதே இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு அதை தான் ஆசீர்வாதமாக கொடுக்குறாரு. ஆனால் நம்ம சின்ன சின்ன முட்களை பார்த்து சோர்ந்து போய், சின்ன சின்ன தடைகளை பார்த்து சோர்ந்து போய் என்ன செஞ்சிடறோம், விலகி போயிடுறோம். ஹல்லேலூயா. அப்போ கெத்செமனே அனுபவத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, எவ்வளவுதான் வியாகுலங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் சுற்றி இருக்கிற அந்த கவலைகளை அல்ல, கனி கொடுக்குற ஒலிவ மரத்தை நோக்கி போக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது காரியமாக கனி கொடுக்குற ஒலிவு மரத்தை குறித்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 52வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 52வது அதிகாரம் 8வது வசனம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றென்றும் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன், பச்சையான ஒலிவ மரம். காஞ்சு போன ஒலிவ மரம்னு சொல்லியிருக்காரா, பட்டு போன ஒலிவ மரம்னு சொல்லியிருக்கிறாரா, எப்படி இருக்குது,
பச்சையான ஒலிவ மரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? செழிப்பான நல்ல கொழுமையான ஒலிவ மரமாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், நம்மளை வைத்திருக்கிறார். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், இது எந்த சுச்சுவேஷனில் சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் சவுலை விட்டு விலகி விலகி ஓடும்போது ஒரு கட்டத்தில் சவுல் வந்து அவனை எப்படியாவது பிடிச்சி கொல்லணும் அப்படின்னு சொல்லி துரத்திட்டு இருக்கும்போது இவர் ஓடி ஒளியறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு ஆசாரியை நோக்கி போகிறார். அப்போ போகிற வழியில் அவரை மீட் பண்ணும்போது, எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே அகிமெலேக்கு அப்படிங்கிற ஆசாரியர் என்ன சொல்கிறாரு, அங்கே இருக்கிற ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிற சமூக தப்பங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அதை கொடுத்துட்டு அடுத்து எனக்கு எதாவது பட்டயம் வேணும், எனக்கு ஏதாவது வாள் வேணும்னு கேட்கும்போது, கோலியாத்தை வீழ்த்தினதான கோலியாத்தோட வாள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாளை எடுத்து கொடுத்து தாவீதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அனுப்பிவிட்டார். இப்போ அனுப்பிவிட்ட பிறகு இந்த விஷயம் யாருக்கு போகுது? சவுல் ராஜாவுக்கு போகுது. இப்படி இந்த ஊழியக்காரர் ஆசாரியர் வந்து தாவீதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறான், இதெல்லாம் கொடுத்து விட்ருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சவுலுக்கு கோவம் வந்துருச்சு. அப்போ என்ன செய்ய, உடனே போய் அவனையும் அவன் குடும்பத்தையும் கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்ட உடனே இங்கே வந்து உதவி செஞ்ச ஆசாரியர் அவனுடைய குடும்பத்தார் எல்லாரையும் கூட சேர்ந்து 85 ஆசாரியர்களும் என்ன செஞ்சுட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. இப்போ தாவீதுக்கு இந்த நியூஸ் போகுது, நம்மால் அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் ஊழியக்காரர்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, கொலை பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையோடு அவன் என்ன செய்கிறான், அடுத்த இடத்துக்கு போகிறான். இப்போது இந்த இடத்துல சொல்கிறாரு, வாசிக்கலாம் அந்த அதே அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார், அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா. இங்கே தேவன் மேலே நம்பிக்கையில்லாத மனுஷனுக்கு ஏற்படுகிறதான ஒரு சுச்சுவேஷனை பற்றி தாவீது சொல்லுகிறார். அப்போது தேவன் மேலே சவுலுக்கு நம்பிக்கை இல்லை. அவன் என்ன செஞ்சிட்டான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டான். அப்போ ராஜ்யம் பிடுங்கப்பட்டது. இப்போ அவன் என்ன செய்யணும், அடுத்து ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார் ஒரு மனுஷனை, அப்போ அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் அவன் என்ன செய்யலை, தாவீதை ஏற்றுக்கொள்ளாதனால தாவீதை கொலை செய்யும்படிக்கு பின்னாடியே துரத்திட்டு வரான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாத்தையும் கொலை செய்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது மனசொழிஞ்சு போய், நம்மளால் ஒரு குடும்பத்தார் ஒரு ஊழிய கூட்டமே என்ன செஞ்சது, இறந்து போயிட்டாங்களேன்னு சொல்லி அவன் கவலையோடு இருக்கும்போது தான் இப்படி சொல்கிறான், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எவ்வளவு தான் சோர்ந்து போன நிலையில் இருந்தாலும், நான் எவ்வளவு தான் வியாகுலத்தோடு இருந்தாலும், நான் எவ்வளவுதான் பலருக்கு பயந்து போய் ஓடினாலும், ஆண்டவர் எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை என்ன செய்வாரா, இராதபடிக்கு அழித்து போடுவார். அவனை பிடித்து என்ன செய்வாங்க, வாசஸ்தலத்திலிருந்து அவன் இருக்கிற இடத்துலேருந்து பிடுங்கி ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு, அவன் வாழ்க்கை அடைந்து இருக்கிற தேசத்தில் இராதபடிக்கு என்ன செய்வாராம், நிர்மூலமாக்குவார். நான் எப்படி இருப்பேன் அந்த இடத்துல, பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஏற்படுகிறதான காரியம், அவனை என்ன செய்வார், ஆண்டவர் இராதபடிக்கு அழித்து போடுவார். ஹல்லேலூயா. ஆமாம், ஒலிவ மரத்தை குறித்து தானே 3 கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லி அதிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது காரியம், ஒலிவ மரத்தோட குணாதிசயங்களை முதலாவது, அது நிலையானதாக இருக்கும். எப்படி இருக்குமா, நிலையானதாக இருக்கும். யாராலும் என்ன செய்ய முடியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் அதை அசைக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும், நிலையானதாக இருக்கும். மரம் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் வளரும். நீங்கள் ஒலிவ செடி வச்சிங்கன்னா அது மெதுவாக வளரும். ஆனால் வளர வளர அது எப்படி வளருமா, 100 வருஷம் இருக்கிற மாதிரி, 1000 வருஷம் இருக்கிற மாதிரி, 2000 3000 அப்படியே செஞ்சுரி கணக்காக என்ன செய்யும், அந்த ஒலிவ மரம் ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்மளா போய் அதை வெட்டுற வரைக்கும், நம்மளா போய் அதை எதாவது நோண்டுற வரைக்கும் அது என்ன செய்யாது, ஒலிவ மரம் என்றைக்குமே அழியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையான ஒரு மரம் தான் என்னது, ஒலிவ மரம். நம்மளா போய் அதை சீன்ற வரைக்கும், நம்ம போய் அதை வெட்டுற வரைக்கும் ஒலிவ மரத்தால் என்றைக்குமே அதை அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு வேறு ஸ்ட்ராங்காக உள்ளே போய் இருக்கும். ஹல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையிலும் அதை வந்து என்ன செய்யாது, காஞ்சு போகாது, பட்டு போகாது, அவ்வளவு நிலையானதாக இருக்கும். வேர்களும் என்ன செய்யுமா, ஆழமாக பூமிக்கடியில் என்ன செய்யும், ஆழமாக போகிறதுனால தண்ணி நிறையா எடுத்துக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக வேறுன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் அதை அழிக்க முடியாது. அப்போ ஒலிவ மரம் நிலையான ஒரு மரமாக இருக்கிறதுனால ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது, இந்த மாத வாக்குத்தத்த வசனம், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம பாக்கியவான் என்று அழைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது சொன்ன 52வது அதிகாரம் 5வது வசனம் பார்த்தோம், தேவன் மேல் நம்பிக்கை இல்லாத மனுஷன், அவனோட நிலை எப்படி இருக்குமா, பிடுங்கி போடப்போகிறோம், இராதபடிக்கு அழித்து போடப்படும். ஆண்டவர் மேலே நம்ம வேரூன்றாதபடிக்கு பிசாசு நம்மளை நிறைய விஷயத்தில் வீழ்த்த நினைப்பான். அப்போது தேவன் மேலே நம்பிக்கை என்ன செய்யும்,
குறையும். அப்போ குறையிற மனுஷனுடைய நிலைமை என்னாகும்? ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது பெருசாக. ஆண்டவர் நம்ம விட்டு, நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போகிறது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் வரும்போது அது விலகி போயிடுச்சுன்னு நினைக்கும் போது நம்மளால் திரும்ப அதை மீட்டு கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் மேலே நம்பிக்கை குறைய 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 நம்மளுடைய நிலைமை மிக மோசமாக மாறிடும். அப்போது ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? ஆண்டவருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரமாக இருப்பான். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 8வது வசனம், 52வது அதிகாரம் 8வது வசனம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, அவர் மேலே வைக்கிறதான நம்பிக்கை நம்மளை எப்போவுமே நிர்மூலமாகாதபடிக்கு, நம்ம இராதபடி அழித்து போடாதபடிக்கு நம்மளுடைய வேர் எப்படி இருக்குமா? ஆண்டவர் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஒலிவு மரத்தோட வேர் எவ்வளவு தூரம் ஆழத்துக்கு போதோ அவ்வளவு தூரம் மேலே என்ன செய்யும்? ஸ்ட்ராங்காக நிற்கும். காற்றடித்தாலும் புயல் வந்தாலும் அது அசையாது. அப்போ நம்மளுடைய வேர் ஆண்டவர் மேலே இருக்கும்போது, அவரிடத்துல நம்மளுடைய வேர் நிலையானதாக இருக்கும்போது நம்மை யாராலையும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது, நம்மளை கீழே தள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 9வது அதிகாரம் 9வது வசனம். 9வது அதிகாரம் 9வது வசனம். சிறுமைப்படுகிறவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஹல்லேலூயா. இப்போ முதல்ல சொன்ன துன்பம் நிறைந்த கெத்செமனேல நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? பாடுகள் இருக்கும், உபத்திரவம் இருக்கும், நெருக்கப்படுவோம், வேதனைப்படுவோம், வியாகுலப்படுவோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நம்ம கனிதிருக்கிற ஒலிவ மரத்தை குறித்து பார்க்கும்போது, நம்ம சிறுமைப்பட்டிருக்கிற நேரத்தில், நம்ம துன்பத்தை அடைகிற நேரத்தில், நம்ம நெருக்கப்படுகிற காலத்தில் அவரிடத்துல நம்ம வேறு ஸ்ட்ராங்காக போடும்போது, ஹல்லேலூயா, ஆமாம், நம்மளுடைய வேறு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம எப்போவுமே எப்படி இருப்போம்? நிலைத்து நிற்போம். ஒலிவ மரம் எப்படி நிலையானதாக இருக்கிறதோ அதே போல் ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது நம்ம நிலைத்து இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? நிலையான ஒலிவ மரம். இப்போ இந்த நிலையான காரியத்தை நான் எதோட ஸ்பிரிச்சுவலாக கம்பேர் பண்ணேன்னு சொன்னால், அபிஷேகம். என்னது? அபிஷேகம். நம்ம மேலே அபிஷேகம் நிலையான அபிஷேகமாக இருக்கணும். அது கொஞ்ச நாள் வந்துட்டு கொஞ்ச நாள் போயிடக்கூடாது, கொஞ்ச நாள் அதிகமாக இருந்துட்டு அப்படியே டவுன் ஆகிடக்கூடாது. அது நிலையானதாக இருக்கும்போது தான், நம்மளுடைய வேறு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் நம்ம பரலோகத்தை அடைய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? முதலாவது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரிலே வேரூன்றி இருக்கிற நாம எப்படி இருக்கணுமா? எந்த காரியத்திலையும் அசதியாக இராமல், லெத்தார்ஜிக்காக இருக்காமல் ஜாக்கிரதையாக இருக்க. மேலே இருக்கிற அபிஷேகம் எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அதை தான் சொன்ன முதலே, தேவன் மேல் நம்பிக்கை இல்லாத மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவன் இராதபடிக்கு அவன் இருக்கிற வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவான். ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தேன்னா வாந்தி பண்ணி போடுவேன். நீ இருக்கிற இடத்துல அசிங்கம் தான் இருக்கும், நீ இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்காது. ஹல்லேலூயா. அப்போது நம்ம எப்படி இருக்கணும்? ஆவியிலே அனலாக இருக்கணும். அப்போ ஒலிவ மரத்தை போல நிலையானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம எவ்வளவு தான் ஒடுக்கப்பட்டாலும், எவ்வளவு தான் பாடுகள் வழியாக நடந்தாலும், கெத்செமனே வழியில் நடந்தாலும், நம்ம கனி தருகிற ஒலிவ மரமாக நிலையான மரமாக இருக்கணும்னு சொன்னால் நம்மள என்ன இருக்கணும்? அபிஷேகம் நிலையானதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், முதலே சொன்னேன், ஒலிவ மரத்தை ஒருத்தன் போய் சீன்ற வரைக்கும் அந்த ஒலிவ மரத்தை என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. சிம்சோனுடைய காரியத்தில் பார்க்குறோம் இல்லையா? அவன் அந்த பொண்ணு வந்து சீண்டாமல் இருந்தால் அந்த அபிஷேகம் என்ன செஞ்சுருக்கும்? நிலையானதாக அவன் மேலே இருந்திருக்கும். அவள் இவனை சீன்ற வரைக்கும் இவன் என்ன செஞ்சுதான்? அமைதியாக ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியத்தை தான் செஞ்சுட்டு இருந்தான். அவளை என்னைக்கு பார்த்தானோ அன்றைக்கி என்ன போச்சு? அவன் மேலே இந்த அபிஷேகம் போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அபிஷேகம் நம்மளை விட்டு போகாதபடிக்கு நிலையான அபிஷேகமாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமாக அவரிடத்துல வேரூன்றி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ ஒலிவ மரத்தை நம்ம அசைக்க முடியாதுன்னு சொன்னேன். அப்போ ஒலிவ மரத்தில் இருக்கிற பழத்தை நம்ம எடுத்த பின்னாடி அந்த பழத்தை என்ன செய்வாங்க? அந்த அது என்னது, அந்த ப்ரெஸ் இருக்கும் இல்லையா, பழத்தை பிழிகிற இடத்துல, அதில் போட்டு என்ன செய்வாங்க? அதை அழுத்தி கசக்கி புழிஞ்சு அதுக்கப்புறம் போட்டு என்ன செய்வாங்களாம்? மிதிப்பாங்களாம். அதை மிதித்து எல்லாத்தையும் பண்ணி தான் கடைசியில் என்ன கிடைக்கும்? சுத்தமான ஒரு
ஒலிவு எண்ணெய் கிடைக்கும். இந்த ஒலிவு எண்ணெய்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போது அதை கசக்கி புளியிற வரைக்கும் அதுக்கு பாடுகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும். நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கனால நமக்கு பாடுகள் இருக்காது, உபத்திரம் இருக்காது, வேதனை இருக்காது, இனிமேல் எல்லாம் சமாதானம் தான், சந்தோஷம் தான் அப்படின்னு இல்லை. நம்மளை ஆண்டவர் பக்குவப்படுத்துவதற்காக, நம்மளை உருவாக்குவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த எண்ணெய் செக்கில் போட்டு என்ன செய்வார்? நம்மளை போட்டு ஆமாம் நசுக்குவார், மிதிப்பார், அப்புறம் பிழிஞ்சு எடுப்பார். எல்லா காரியத்திலும் நம்ம எப்படி இருக்கணும்? சுத்தமான ஒலிவு எண்ணெய் வர வரைக்கும். ஆமாம், விளம்பரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, சுத்தமான எண்ணெய். ஆமாம், நம்மளை ஆண்டவர் சுத்தமான ஒரு பாத்திரமாக மாற்றுற வரைக்கும், சுத்தமான ஒரு ஒலிவு எண்ணெயாக மாற்றுற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? கசக்குவார், புளிவார், நசுக்குவார், எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் நம்மளை பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. ஆமாம், பரிசுத்தமாக்கப்படும் போது தான் நிலையான அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். அந்த அபிஷேகம் இருந்தால் தான் எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? மணவாள நம்மளை விட்டுட்டு போயிடுவோம். உங்களை அறியேன். வாசிக்கலாமா? மத்தேயு 25 அதிகாரம் 1 வசனம் முதல் 12 வசனம் வரைக்கும். 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டைகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. இப்போ இதில் இருக்கிற ஒரு குரூப் என்ன பண்ணாங்க? தீவெட்டிகளை எடுத்துகிட்டு போனாங்க, ஆனால் கூட என்ன கொண்டு போகல? எண்ணெயை கொண்டு போகலை. இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்க? ரெண்டையுமே எடுத்துகிட்டு போனாங்க. போனப்போ அவங்க தூங்கிட்டாங்க, அசதியாக இருந்தனால தூங்கிட்டாங்க. இப்போ யார் வந்தா? மணவாளன் வந்துட்டாரு. ஆமாம், எல்லாம் இருந்தவங்க மணவாளனோட சேர்ந்து போனாங்க, இல்லாதவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அங்கேயே இருந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், எண்ணெய் இருந்தால் தான் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மளால் போக முடியும். என்கிட்ட நான் தசமாக கொடுக்குறேன், நான் ஆண்டவருக்கு எல்லாமே செய்கிறேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஆண்டவரிடத்துல போக முடியாது. அபிஷேகம் இல்லை, ஆவியின் அபிஷேகம், அந்த அடையாளம் இல்லை அப்படின்னா நம்மளால் பரலோகத்தை சுதந்திரத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்ம இடத்துல இருக்கும்போது தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை கண்டித்து போதித்து நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த நிலையான அபிஷேகம் என்றைக்குமே குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அது குறைந்ததுன்னு சொன்னால் தெலீலாளோட வலையில் என்ன செஞ்சுருவோம்? நம்ம விழுந்துருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? நிலையான ஒலிவ மரத்தை போல இருக்கணும். அதாவது அபிஷேகத்தில் நம்ம நிலையானவர்களாக இருக்கணும். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 19 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 19 வசனம். ஆவியை அவித்து போடாது இருக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னேன்? ஆவியில் அனலாக இருக்கணும். ரெண்டாவது, ஆவியை அவித்து போடக்கூடாது. ஆவியில் அனலாக இருக்கணும். எப்போவுமே அந்த ஆவி, அந்த அபிஷேகம், அந்த எண்ணெய் நமக்குள்ளே இருக்கிறது எரிந்து கொண்டே இருக்கணும். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம இந்த ஆவியின் அபிஷேகம் எப்போவுமே அனலாக இருக்கணும். அது என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு நாளும் நம்ம விட்டு விலகி போகாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். சவுல் இடத்துலேருந்து அபிஷேகம் விலகி போனதுனால பொல்லாத ஆவி அவன் மேலே வந்து இறங்கினது. அதன் மூலமாக அவனுடைய குடும்பத்தாருக்கும் வேதனை, அவனுக்கும் வேதனை. கடைசியில் தற்கொலை பண்ணுகிற அளவுக்கு அந்த பொல்லாத ஆவி அவனை கொண்டு போயிடுச்சு. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஆவியை அவித்து போடாது இருக்கணும். ஆவியை அவித்து போட்டோன்னு சொன்னால் நமக்கு மரணத்துக்கு எதுவான துக்கம் நம்மளை ஆட்கொண்டுடும். அப்புறம் கெத்செமனே தோட்டத்துக்கு போய் வியாகுலத்தோடு இருப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆவியில் அனலாக இருக்கணும், ஆவியை அவித்து போடக்கூடாது. நிலையான அபிஷேகம் நம்ம மேலே இருக்கும்படிக்கு நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? பச்சையான அபிஷேகம் நிறைந்த ஒலிவ மரமாக, நல்ல ஒரு சுத்தமான ஒலிவ எண்ணெயை கொடுக்கறதான மரமாக ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? நல்ல கரங்களை வைத்து கண்களை மூடி. நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புவ. ஆண்டவர் நம்மளை ஆலயத்தில் காய்ந்து போன ஒலிவு மரமாக, எண்ணெயில் குறைந்து போன ஒலிவு மரமாக அல்ல, நல்ல கனி கொடுக்குற மரமாக, பச்சையான ஒலிவு மரமாக நாட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், வாய்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட மரம் எப்படி இருக்குமா? கனி கொடுக்குற மரமாக இருக்கும். ஹல்லேலூயா.
நம்மளை ஆண்டவர் நல்ல வாய்க்காலமாக நடத்தி இருக்கிறாரு, நாட்டி வைத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன கொடுக்க மாட்டேங்கிறோம்? கனி கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம அபிஷேக ஒளிவு மரமாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆகவே அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? பாக்கியவானாக இருப்பான். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த 4 வரிகளை உணர்ந்து போலவன் நல்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, நானும் அபிஷேக ஒளிவ மரம், என் ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம்மையே நம்புபவள், நானும் உம்மையே நம்புபவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? பச்சையான அபிஷேகம் நிறைந்த எண்ணெய் நிறைந்த ஒலிவ மரமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? புத்தி இல்லாத 5 ஸ்திரீகளை போல அல்ல, புத்தி உள்ள 5 ஸ்திரீகளை போல எப்போதுமே ஆயத்தம் நிறைந்தவர்களாக, எதிலும் குறைவுள்ளவர்களாக, ஆமாம், அபிஷேகம் நிறைந்த ஒலிவ மரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை எப்படி வைப்பார்? நிலையான ஒரு மனிதனாக, நிலையான ஆசீர்வாதம் நிறைந்த ஒலிவ மரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது காரியம் சொன்ன ஒலிவு மரத்தை குறித்து நிலையான ஒலிவு மரமாக இருக்கும். 2வது காரியம், அது எவ்வளவுதான் அழிக்க நினைத்தாலும் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியதான ஒரு ஒலிவு மரம், மீண்டும் வளரக்கூடியதான ஒரு ஒலிவ மரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு உபாயம் பண்ணுறாங்க, ஒரு திட்டம் தீட்டுறாங்க. யார்? எகிப்து தேசத்து இந்த பார்வோன் ராஜா என்ன செய்கிறான்? இவங்க எவ்வளவு தான் நம்ம அழிக்க நினைத்தாலும், எவ்வளவு தான் அவங்கள ஒடுக்கினாலும், எவ்வளவு தான் அவங்கள பாடுகளுக்குள்ளாக நடத்தினாலும், அவங்க என்ன செய்கிறாங்க? திரும்ப திரும்ப பெருகிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு இந்த யுத்தம் ஏதாவது வந்துச்சுன்னா கூட இவங்க போய் என்ன செஞ்சிருவாங்க போல, ஜெயிச்சிருவாங்க, நம்மளை வீழ்த்திடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயம் வந்ததுனால இவங்களை எப்படியாவது என்ன செய்யணும்? அழிக்கணும், எப்படியாவது அவங்கள டவுன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? முயற்சி பண்ணாங்க. ஒரு உபாயம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், இப்படிப்பட்டதான ஒரு சதி ஆலோசனை என்ன செஞ்சாங்க? எகிப்து தேசத்து ஜனங்கள் சதி பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், நான் முதலே சொன்னேன், இந்த ஒலிவ மரத்தை எவ்வளவு தான் நம்ம போய் அழிக்க நினைத்தாலும் அது என்ன செய்யாது? அழியாது. எவ்வளவு தான் அசைக்க நினைச்சாலும் அசையாது. அது அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம போய் அந்த மரத்தை வெட்டினாலும் அடியில் வேறு எவ்வளோ தூரம் போயிருக்கு? ரொம்ப ஆழமாக போயிருக்கு இல்லையா? அதனால திரும்ப என்ன செஞ்சிடும்? அது வளர்ந்துடும். அந்த ஒலிவ மரத்துக்கு அழிவே கிடையாது. அதனால தான் 2000 வருஷம் 3000 வருஷம் வரைக்கும் இன்னுமே அது இருக்குது. இந்த ஒலிவ மரத்துக்கு பக்கத்துலலாம் சர்ச் இருக்கும் அங்கே இஸ்ரேல் தேசத்தில். அப்போ அந்த அளவுக்கு பழமையான ஒரு இடம், அந்த அளவுக்கு பழமையான ஒலிவ மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே போனீங்க. அப்போ ஒலிவ மரம் அந்த அளவுக்கு அழிக்க முடியாததான ஒரு மரம். அந்த மரத்தை நம்ம எவ்வளவு தான் வெட்ட நினச்சாலும், எவ்வளவு தான் அதை அசைக்க நினச்சாலும் ஒருபோதும் அசையாது. அப்போது ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அதை அசால்ட்டாக எண்ணிடாத, வெட்ட வெட்ட வளருவான். ஹல்லேலூயா. ஆமாம், எவ்வளவு தான் நம்மளை அழிக்க நினச்சாலும், எவ்வளவு தான் நம்மளை மேற்கொள்ள நினச்சாலும் ஒருத்தராலையும் நம்மளை என்ன செய்ய மாட்டோம்? எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அப்போ நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போ நம்மளை எத்தனை பேர் சதி பண்ணி, அகித்தோப்பேல் ஆலோசனை போல, யேசபேலின் ஆலோசனை போல, பார்வோனை ஆலோசனை போல எத்தனை பேர் சதி பண்ணாலும், மோசம் போக்க நினச்சாலும், நம்மளை அழிக்க நினச்சாலும், இந்த குடும்பத்தை தலையை விடக்கூடாது, இவங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் பண்ணிடணும், இந்த குடும்பம் நமக்கு முன்னாடி ஆஸ்வாதமாக இருக்குது, நம்ம வன்கண் வச்சு எதாவது பண்ணிடணும்னு சொல்லி நினச்சாலும், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், யாராலையும் எதுவுமே நம்மளை பண்ண முடியாது. ஏனென்றால் நம்ம கர்த்தர் மேலே வேறொன்று இருக்கிறோம், அவரிடத்துல நிலையானவர்களாக இருக்கிறோம். ஆகவே நீதிமானாகிய நாம 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 128வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 128வது அதிகாரம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 128வது அதிகாரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்.
உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்ன வசனம்? குடும்பத்துக்கான ஆசீர்வாதம், தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதம். அப்படியே முழங்கால் படி இல்லாமா? அப்படியே முழங்கால் படி இல்லாமா? அப்படியே பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்து கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்து கொள்ளுங்க. உங்கள் குடும்பம் மட்டும்தான் குடும்பம் இல்லை, சபை என்னதான் குடும்பம். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த குடும்பம் எப்போவுமே என்ன செஞ்சிடக்கூடாது? பிரிஞ்சிடக்கூடாது. இந்த குடும்பத்துக்குள்ளே முப்பரிநூல் எப்போவுமே என்ன செஞ்சிடக்கூடாது? அருந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு விரோதமாக நிறைய பேர் சதி செய்யலாம், நமக்கு விரோதமாக மோசம் போக்குக்கிற ஆலோசனை கொடுக்கலாம். இப்படி சொல்லி அப்படி சொல்லி இந்த குடும்பத்தை எப்படியாவது உடச்சிடணும், இந்த குடும்பத்துக்குள்ளே எப்படியாவது முறுமுறுப்பை சண்டை சச்சரவை கொண்டு வந்துடணும்னு எத்தனை பேர் வேணாலும் சதி செய்யலாம். ஆனாலும் அவர்களை எவ்வளவா ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ சேர்ந்து சொல்லுங்கள். கர்த்தருக்கு நான் பயந்து அவர் வழியில் நான் நடப்பேன். என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் என் பிள்ளைகளும் என் மனைவியும் என் கணவனும் என் தகப்பன்மாரும் என் தாய்மாரும் திராட்சை கொடியை போல கனி தருகிற ஒலிவ மரத்தை போல என் குடும்பத்தார் எப்போதும் தழைத்திருப்பார்கள். என் குடும்பத்தாரில் எப்போதும் இந்த ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து என்னை ஆசீர்வதிப்பார். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்க்கையை காண்பேன். என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், நான் 7 தரம் இடறி விழுந்தாலும், பிசாசு கொண்டு வருகிற வலைகள் நான் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பேன். ஓ, அவர்கள் முறிந்து விழுந்தாலும் நானோ தேவனுடைய சமூகத்தில் ஒலிவ மரமாய் இருப்பதினாலே எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிஹதரப ஷதரபலபலபலபா, ஓ ரிஹதரப ஷபலபலபலபலபா. எசபேலின் ஆலோசனைகள் தகர்ந்து போவதாக, பார்வோனின் ஆலோசனைகள் தகர்ந்து போவதாக, அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் தகர்ந்து போவதாக. ஓ, நாங்கள் எவ்வளவுதான் வெட்டப்பட்டாலோ, எவ்வளவுதான் எங்களை அழிக்க நினைத்தாலோ, கர்த்தர் எங்களை மீண்டும் வளர செய்வார். ஹல்லேலூயா. இந்த தலைமுறைக்கான ஆசீர்வாதம், இந்த குடும்பத்திற்கான ஆசீர்வாதம் எங்கள் மேலே, எங்கள் குடும்பத்தார் மேலேயும் இந்த சபை மேலே என்னாலும் தங்கியிருப்பதாக, என்னாலும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் சீயோனிலிருந்து எங்கள் மேலே ஆசீர்வாதத்தை வர பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லாமா? அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே, அவர் எப்பொழுது நம்மோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து அலங்கரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுவோம். வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 60வது அதிகாரம் 14வது வசனம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து, உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து, உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். ஹல்லேலூயா. சீயோன் என்பது ஆண்டவர் இருக்கிறதான ஒரு இடம். அங்கே பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? வைத்திருக்கிறார். நம்மளை ஒடுக்கினவர்கள், நம்மளை உதாசீனப்படுத்தினவர்கள், நம்மளை அசட்டை பண்ணினவர்கள் எல்லாரும் எப்படி வருவாங்களாம்? எப்படி வருவாங்க? குனிந்து உன்னிடத்தில் வந்து. எப்படி? குனிந்து. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு காலத்தில் அவங்கள இடத்துல தலை குனிஞ்சு நடந்திருப்போம்.
அவங்கள நேருக்கு நேர் பார்க்க மாட்டோம். பார்த்துருந்தா என்ன நீ என்ன நேருக்கு நேர் பார்க்குற அப்படின்னு சொல்லி நம்மளை ஒடுக்கியிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை தாழ்த்தியிருப்பாங்க. ஆனால் இப்போ ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கிறதுனால, நம்ம ஆண்டவர் இடத்துல வேற ஸ்ட்ராங்காக போட்டிருக்கனால, இப்போ நம்மளை ஒடுக்கினவங்களை எப்படி வருவாங்களாம்? குனிந்து உன்னிடத்தில் வந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அதுதான் ஆண்டவர் தருகிறதான மேன்மை. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம யாருக்கிட்டலாம் தலை குனிஞ்சு அவமானத்தோடு ஒடுங்கி போய் நின்னோமோ, அவங்களாம் இப்போ எப்படி வருவாங்களாம்? நம்ம இடத்துல குனிஞ்சு வந்து உன் காலடியில் பணிந்து. ஹல்லேலூயா. நான் இப்படி செஞ்சிட்டேன்ப்பா, உன்னை இப்படிலாம் பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அவங்க சமாதானத்தோடு வருவாங்க. காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும். ஏனென்றால் இப்போ எங்கே இருக்கிறோம்? நம்ம தேவனுடைய ஆலயத்தில் நடப்பட்ட பச்சையான ஒலிவ மரமாக இருக்கிறோம். ஆகவே நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீ கர்த்தருடைய நகரம், நீ கர்த்தருடைய ஆலயம், நீ கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். ஹல்லேலூயா. சீயோன் அப்படிங்கிறது தேவன் வசிக்கிறதான ஒரு நகரம். அந்த நகரத்தில் நமக்கு என்ன இருக்காது? என்ன இருக்காது? அழுகை இருக்காது, அப்புறம் கவலை இருக்காது, துக்கம் இருக்காது, வேதனை இருக்காது. அப்படிப்பட்டதான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? நிலையான ஒலிவு மரமாகிய அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது, மீண்டும் வளரக்கூடியதான ஒரு ஒலிவு மரம், அதாவது நம்முடைய தலைமுறைக்கான ஆசீர்வாதம். அது எப்போதுமே நம்ம தலைமுறை அழியாமல் அவரிடத்துல நம்ம எவ்வளவு தான் சத்துருக்கள் வந்து அழிக்க நினச்சாலும், எவ்வளவு தான் ஆலோசனைகள் கொடுத்து இந்த குடும்பம் இருக்கக்கூடாது, இந்த குடும்பம் இருக்காமல் இருக்கணும்னா என்னெல்லாம் சதிகள் பண்ணலாம், என்னெல்லாம் வேலை பண்ணால் அந்த குடும்பம் நாசமாக போயிடும், என்னெல்லாம் வேலை பண்ணால் அந்த குடும்பம் இல்லாமே போயிடும், இப்படிப்பட்டதான ஒரு குடும்பமே இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை பேர் முடிவெடுத்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு நாளும் நம்மளை விட மாட்டார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் பார்ப்போம். கனி தருகிற ஒலிவ மரம். முதலாவது நிலையான ஒலிவ மரம், ரெண்டாவது மீண்டும் வளரக்கூடிய ஒலிவ மரம், மூன்றாவது கனி தருகிற ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரத்தை குறித்து ஆரம்பத்திலே சொன்னேன். ஒலிவ மரத்தில் எந்த பார்ட்டுமே வேஸ்ட் பண்ண தேவையில்லை. வேறு யூஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு மெடிசனுக்காகும், எண்ணெய் யூஸ் பண்ணாலும் மெடிசனு சமைக்கிறதுக்கு. அதே போல் அபிஷேகத்தை, அதாவது என்னது தாவீதுக்கு வந்து சாமுவேல் அபிஷேகம் பண்ணார் இல்லையா? அப்போ என்ன ஊட்டினார்? ஒலிவ எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணார். இப்போ அபிஷேக எண்ணெயாக அப்படி நிறைய யூசஸ் இருக்குது. அப்போ அந்த ஒலிவ மரத்தில் இருக்கிற எந்த ஒரு பகுதியுமே வேஸ்ட்டாக போகாது. அதோட தண்டை யூஸ் பண்ணால் அது ஒரு அந்த ஒலிவ மரத்தோட உட்டெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா வீடு கட்டுறதுக்கு அல்லது ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒலிவ மரத்தோட அந்த உட்டை தான் யூஸ் பண்ணாங்க. அப்போது ஒலிவ மரத்தில் நிறைய பலன்கள் இருக்குது. அது கனி தருகிறதான ஒலிவ மரம். அதுவும் இல்லாமல் ஒலிவ மரத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் அழிவில்லை. அது பல காலம் இருக்கிறதுனால அது எப்போவுமே கனி தந்து கொண்டே இருக்கும். எப்போது வசந்த காலத்துலேயும் கனி கொடுக்கும், வறண்டு போன நேரத்துலேயும் கனி கொடுக்கும், காய்ந்து போன நேரத்துலேயும் கனி கொடுக்கும். அது எப்போவுமே எப்படி இருக்கும்? நிலையானதாக கனி கொடுக்குற செழிப்பான மரமாக இருப்பதினால அதில் இடத்துலேருந்து ஏராளமான பெனிஃபிட்ஸை நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போது ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்படி? ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம பச்சையான ஒலிவ மரமாக நாட்டப்பட்டு இருக்கும்போது நம்மளுடைய கனிகள் எப்படி இருக்கணும்? ஒரு காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்துலேயும் கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? யோவான் 15வது அதிகாரம், யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஒலிவ மரம் எப்போவுமே கனி கொடுக்குற மரம் தான், எப்போவுமே அது செழிப்பான மரம் தான். ஆனால் அந்த ஒலிவ பழங்கள், அந்த ஒலிவ மரங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளாக வேறொன்று இருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் இடத்துல அதான் ஸ்டார்டிங்கில் சொன்ன நிலையான மரம் எதில் நிலையானதாக இருக்கணும்? அபிஷேகத்தில், ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் நம்ம நிலையாக இருக்கும்போது தான் நம்மளால் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்து நம்ம வேறொன்று நிற்கும் போது தான் நம்ம நிலைத்திருப்போம். இல்லைனா எவன் வந்தாலும் நம்மளை வெட்டிட்டு ஈஸியாக மேற்கொண்டு போயிட்டே இருப்பான். அப்போது கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கும் போது நாமளும் என்ன செய்வோம்? கனி கொடுப்போம். அப்போ தேவனை முதன்மையாக என்ன செய்யணும்?
வைத்திருக்கணும். அவரை முதன்மையாக வைத்திருக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? கனி கொடுப்போம். வாசிக்கலாம். உபாகமம் 30வது அதிகாரம், உபாகமம் 30வது அதிகாரம் 9வது வசனம். ஹல்லேலூயா. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி, அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கலாமா? நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளும்படியும் செய்வாய். அப்போ இதுதான், நம்ம அவரிடத்துல மனம் திரும்பி அவரிடத்துல நிலைத்திருக்கும் போது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது கர்த்தர் எல்லாவற்றிலேயும் பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. 9வது வசனத்தில் பார்க்கிறோம் இல்லையா? என்னது? அவர் நம்ம இடத்துல நன்மை உண்டாகும்படி நம்ம கைகள் செய்கிற எல்லா பிரயாசத்திலும், வேலைகளிலும், கற்பத்தின் கனியிலும், குடும்பத்திலும், அடுத்து மிருக ஜீவனின் பலனிலும், நம்ம செய்கிறதான தொழில்கள் எல்லாவற்றிலேயும், நிலத்தின் கனியிலையும் நமக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். பரிபூர்ணம்னு சொன்னாலே அது பெரிய ஒரு பூரணம், ஒரு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலையும் கர்த்தர் பரிபூர்ணம் உண்டாக செய்வார். எப்போ? அவரிடத்துல நம்ம நிலைத்திருக்கும் போது, அவருக்கு பிரியமானதை செய்யும் போது கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். வாசிக்கலாம். சங்கீதம் 92வது அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் 92வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள், புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், சில தேவ மனிதர்கள் சாகும்போது எப்படி இருப்பாங்களாம்? கண்கள் இருளடையாது. அவங்க எப்படி அது வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அதே போல் தான் மரிக்கும்போது ஒரு நிம்மதியான ஒரு மரணம். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அபிஷேகம் இருந்தது, ஆண்டவர்களை நடத்தி கொண்டே வருகிறார். அதனால் அவருடைய கிருபை, அவருடைய பலன் எப்போதுமே அவங்களிடத்துல இருக்கிறதுனால முதிர் வயதில் அவங்க எப்படி இருப்பாங்க? புஷ்டியும் பசுமையுமாக இருப்பாங்க, கனி தருவாங்க. ஹல்லேலூயா. ஒலிவ மரத்துக்கெல்லாம் நீங்கள் போய் கனி எடுக்கும்போது அதுக்கு 100 வருஷம் வயசு இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், அது வளருது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். ஆனால் நீங்கள் கனி அந்த இடத்துல பழம் பறிக்கும்போது அதுக்கு வயசு 100 இருக்கும். அப்போ இப்போ பாருங்கள், 3000 வருஷம் 5000 வருஷம் போனீங்கன்னா அதுக்கு வயசு எப்படி இருக்கும்? பயங்கர வயசா? அப்போது அதுக்கு பழம் என்ன செய்யுது? இன்னும் பழம் தந்துட்டு தான் இருக்குது. அப்போ முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தரிடத்துல நம்ம நிலைத்திருக்கும் போது நம்முடைய குடும்பத்தில், பொருளாதாரத்தில், வருமானத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் பரிபூர்ணம் உண்டாக செய்து நம்ம முதிர் வயதிலையும் கனி தருகிற ஒரு மரமாக நம்மளை என்ன செய்வார்? மாற்றுவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா 37வது அதிகாரம் 30வது வசனம். ஏசாயா 37வது அதிகாரம் 30வது வசனம். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. இங்கே 3 காரியங்களை பார்க்குறோம். கவனிங்க, இங்கே 3 காரியங்களை பார்க்குறோம். என்னது? தப்பி பயிராவது. முதலாவது என்னது? தப்பி பயிராகுது. நமக்கே தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணியிருக்கலாம், அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து வைத்திருக்கலாம், அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ செய்த புண்ணியங்கள் திரும்ப வரலாம். அப்போது இது என்னது? தப்பி பயிராகிறது. அதை நம்ம மறந்து போயிருப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம மறந்து போயிருக்கலாம். 2வது தானாய் விளைகிறது. நீங்களாக போய் ஒவ்வொரு இடத்துல அதாவது உங்கள் வருமானங்கள் நீங்கள் போய் வேலை செஞ்சு அது 3வது காரியம், விதைத்து அறுக்கிறது. அப்போ நம்ம செய்கிற கைகளின் பிரயாசம் அதெல்லாம் என்னது? விதைத்து அறுக்கிற காரியங்கள். நடுவில் தானாய் விளைகிறது. அப்போ ஒவ்வொரு காரியங்கள் நம்ம போய் கடன் வாங்கலாம், அல்லது மற்றவங்க நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கலாம். அப்போ இந்த 3 காரியத்தையும் எப்படி இருக்குமா? இது எல்லாவற்றின் கனிகளை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது வருஷத்தில் என்னது? தப்பி பயிராகிறது. 2வது வருஷம் தானாய் விளைகிறது. 3வது விதைத்து நாட்டுவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? இவன் நீர் பாய்ச்சினா, அவன் விதைச்சான், ஆனால் தேவன் தான் என்ன செஞ்சார்? விளைய செய்தார். ஹல்லேலூயா. நம்ம இது 3மே ஏதோ ஒரு நாட்களில் பண்ணியிருக்கலாம். தப்பி பயிர் பண்ணியிருக்கலாம், அல்லது தானாவது விளைஞ்சிருக்கலாம், அதுவாக விளைஞ்சிருக்கலாம். 3வது நம்மளாக போய் விதைச்சி ஒவ்வொன்றா நாட்டியிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன தான் பண்ணாலும் அதனோட கனிகளை புசிக்கும் போது நம்ம நினைவு கூறுவோம், இது ஆண்டவரே விளைய
செய்திருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம கனிகளை புசிக்கணும் அப்படின்னு சொன்னால், கனிதருகிற ஒளிவ மரமாக இருக்கணும்னு சொன்னால், அவரிடத்துல நம்ம நிலைத்திருக்கும் போது அவர் நமக்குள்ளே இருப்பார். நமக்கு இப்படிலாம் செய்யணும் அப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு போதித்து உணர்த்துவார். அவருடைய அபிஷேகத்தில் நம்ம நிலையானவர்களாக இருக்கும்போது கனிதருகிற ஒளிவ மரமாக நம்மளை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக வாசிப்போம். எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிப்போம். பாக்கியவான் அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, நம்மளுடைய வேரை அதில் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கும் போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டது. ஹல்லேலூயா. செழிப்பான ஒரு இடத்துல, நம்ம முதலே சொன்ன ஆண்டவர் பச்சையான ஒளிவு மரமாக நம்மளை நாட்டி வைத்திருக்கிறார். செழிப்பான இடத்துல நாட்டப்பட்டு இருக்கிறார். அடுத்தது கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறது. எவ்வளவு வெயில் வந்தாலும் எவ்வளவு மழை இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்தா, நம்மக்கிட்ட வருமானம் இல்லை, நம்மக்கிட்ட வேலை இல்லை அப்படின்னு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளோட இருந்தால் எப்படியும் நமக்கு என்ன செய்வார்? தேவைகளை சந்தித்து கொண்டே வருவார். நம்ம நினச்சிருக்க மாட்டோம், இந்த தேவை எப்படி சந்திக்கிறது, ஃபீஸை எப்படி கட்டுறது, இதுக்கு பில்லு எப்படி கட்டுறது, இபி எப்படி கட்டுறது, எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் ஏற்ற வேலையில் நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட நம்பிக்கையை யார் மேலே வைக்கணும்? யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே வைக்கணும். இவங்க தருவாங்க, அவங்க தருவாங்கன்னு ஒவ்வொருத்தரும் கையை எதிர்பார்க்காம ஆண்டவர் எனக்கு தருவார், அவர் என்ன நடத்துவார், அவர் நல்ல எபினேசர் சொல்லி அவர் மேலே நம்ம நிலைத்திருக்கும் போது, நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேலே வைத்திருக்கும் போது நம்ம வருத்தமின்றி, எப்படி வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல இருப்போம். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? நிலையான ஒளிவ மரம். எதில் நிலையானவங்களாக இருக்கணும்? அபிஷேகத்தில். ரெண்டாவது, மீண்டும் வளரக்கூடியதான மரம். எதில் மீண்டும் வளரணும்? நம்ம குடும்பத்தினுடைய தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தில். இப்போ நம்ம வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இனிமேல் கர்த்தர் என்ன செய்வார்? எவ்வளவு சதி ஆலோசனை பண்ணி நம்மளை குடும்பத்தை வீழ்த்தியிருந்தாலும் முடக்கி வச்சுருந்தாலும் ஆண்டோடைய அபிஷேகத்தில் நம்ம இருக்கிறதுனால மீண்டும் நம்ம குடும்பம் என்ன செய்யும்? தழைக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. மூணாவது காரியம் என்ன பார்த்தோம்? கனி கொடுக்குற மரமாக இருக்கணும். இதில் என்ன பார்த்தோம்? ஆண்டவர் மேலே நிலையான காரியத்தை வைத்திருக்கணும். அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நம்மளை ஆண்டவர் தப்பாமல் கனி கொடுக்க செய்வார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், மழை இருந்தாலும், வெயில் அடித்தாலும், புயல் வந்தாலும் தப்பாமல் கனி கொடுக்க செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்த முழங்களை படிட்டு ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நல்லா உணர்ந்து சொல்லாம கரங்களை உயர்த்தி, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே கொண்டே இருப்பேன். நம்ம ஆண்டவரத்தில் நிலைத்திருப்போம் என்று சொன்னார். அவர் தருகிறதான ஆவியின் அபிஷேக ஒளிவ எண்ணெய் நம்ம இடத்துல எப்போதும் குறைந்து போகாதபடிக்கு அது என்னாலும் பலிபீடத்தின் மேலே எரிந்து கொண்டே இருக்கும். அது என்னால் எரிந்து கொண்டே இருக்கும். பலிபீடத்தில் அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே இருந்தது, அதன் மேலேயே தங்கி இருந்தது. நம்முடைய உள்ளத்திலே அவருடைய ஒளிவ எண்ணெய், அவருடைய அபிஷேகம் எரிந்து கொண்டே இருக்கும் வரைக்கும் அவருடைய மகிமை நம்மளே, நம்ம குடும்பத்தார் மேலே தங்கி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மகிமை நம்ம மேலே இருந்தாலே போதும், போகிற பக்கம்லாம் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கனி கொடுக்கிற மரமாக, நிலையான மரமாக, மீண்டும் வளரக்கூடிய மரமாக நம்மளை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா.